சார் வீடு பூட்டியே இருக்கட்டும் சார். ஷூர் மேம். சென்ட்ரல்ல இருந்து ஆள் வந்து சொன்னா அப்ப திறக்கலாம். வாங்க சார் நம்ம போலாம். என்னங்க போறாங்க? கலெக்டர் என்ன என் வீட்டுக்கு வந்து அராஜகம் பண்றீங்களா? போனு கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வீட்டை வேற பூட்டு போறீங்களா? இப்படி கையாலாகாத நிலைமையில நிறுத்திதான் உங்க வீரத்தை காட்டுவீங்களா? கையாலாகாத நிலைமையில நிறுத்தி உன்னை எதுவுமே செய்ய விடாம முடக்குறது எப்படி இருக்குன்னு இப்போ புரியுதா? என்ன பாக்குற? மத்தவங்களோட வீட்டை பூட்டி நீ அவங்கள வெளியே தள்ளும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இத பாருங்க, நான் யாரையும் அனாவசியமா வெளியே தள்ளினது இல்ல. அவங்களுக்கு நான் கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்கலன்னு தான் நான் அப்படி பண்ணேன். நான் அனாவசியமா எந்த வீட்டையும் பூட்டினது இல்ல. நீங்க அனாவசியமா என் வீட்டை பூட்டி இருக்கீங்க. நானும் அனாவசியமா பூட்டலப்பா. நீ ஈபி பில்ல கட்டல, சொத்து வரி கட்டல, கார்பரேஷனுக்கு டாக்ஸ் கட்டல, எதுவுமே நீ பண்ணல. உனக்கு ஆள் இருக்கு, அதிகாரம் இருக்குங்கிறதுனால சட்டத்தை மதிக்காம எந்த டாக்ஸும் கட்டாம இருக்கல. அதான் உன் வீட்டை இழுத்து பூட்டிருக்க. டாக்ஸ் கட்டலனா வீட்டை இழுத்து பூட்டுவீங்களா? ஆக்சுவலி பூட்ட மாட்டோம். ஆனா இந்த ஐடியாவே நீதான்பா எனக்கு கொடுத்த. எப்படின்னு கேக்குறியா? நீ மத்தவங்க வீட்டை பூட்டினதும் அவங்க அடிச்சு புடிச்சு பதறி போய் பணத்தை எப்படியாவது உன்கிட்ட கொடுத்துடுறாங்கல்ல. அதான் நானும் யோசிச்சேன், உன்னையும் வீட்டுல வச்சு பூட்டிட்டா நீ உடனே டாக்ஸ் கட்டிருவல. எதுக்கு நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு கேஸ போட்டுக்கிட்டு தேவையில்லாத செலவுல. என்ன சொல்ற? ஐயோ என்னங்க பசங்க வராங்க. இரு இரு. அம்மா அம்மா அப்பா ஏன் உள்ள இருக்கீங்க? கதவு ஏன் வெளில பூட்டி இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, கதவு லாக் ஆயிடுச்சு, இப்ப திறந்துருவாங்க. ஆண்டி ஏன் அம்மாவையும் அப்பாவையும் உள்ள வச்சு பூட்டி இருக்கீங்க? திறந்து விடுங்க. அது உன் அப்பா தப்பு பண்ணிருக்காரா? அதான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கோம். அப்ப அப்பாவையும் அம்மாவையும் வெளியே விட மாட்டீங்களா? அப்பா ஏங்க குழந்தைங்க அழுவுறாங்க, ஏதாவது பண்ணுங்க. இருமா இருமா பேசுறேன். அப்பா வெளியே வாங்கம்மா. மேடம் குழந்தைங்க அழுகுறாங்க, கதவை திறந்து விடுங்க மேடம். இப்படி எத்தனை குழந்தைங்க அழுதுருப்பாங்க. இன்னைக்கு உங்க குழந்தைங்கள தான் கொஞ்சம் அழட்டுமே. இவங்க அழுகிறத நீங்களும் தான் கொஞ்சம் கேளுங்க. என்னப்பா தப்பு பண்ணீங்க? அப்பா எந்த தப்பும் பண்ணலடா. அப்புறம் ஏன் உங்களை பூட்டி வச்சிருக்காங்க? எங்களை ஏன் வெளியே நிக்க வச்சிருக்காங்க? எங்களுக்கும் பனிஷ்மெண்டா? அழாத தங்கம், அழாதம்மா. ஒண்ணும் இல்லடா, இதோ இப்ப திறந்துருவாங்க. மேடம் என்னோட குழந்தைங்க அழறாங்க மேடம், என்னால தாங்க முடியல. தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க மேடம். இப்படி எத்தனை குழந்தைங்களோட கண்ணீரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வந்திருப்பான் தெரியுமா? எத்தனை அம்மாக்கள் இந்த மாதிரி தாங்க முடியாம கதறி அழுதுருப்பாங்க தெரியுமா? இப்போ உங்க 2 பிள்ளைங்களோட கண்ணீருக்காக நீ இவ்ளோ தூரம் பரிதவிக்கிறியே. உன்னால எத்தனை குழந்தைங்க, எத்தனை தாய்மாருங்க, எத்தனை அக்கா தங்கச்சிங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ரூல்ஸ் மீறி பண்றீங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். காதலுக்கும் போருக்கும் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது உன்ன மாதிரி பணவெறி பிடிச்ச பேய்களுக்கு எதிரா நான் நடத்துற போர். இதுல நான் வைக்கிறது தான் ரூல்ஸ். கஷ்டப்படுறவங்க அவசிய தேவைக்காக உன்கிட்ட பணம் வாங்கினா அது அதிக வட்டிக்கு கொடுக்கறதும் இல்லாம அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு
அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொடுத்த பணத்துக்கு சொத்து நகை வீடு வாசல் வண்டின்னு எல்லாத்தையுமே புடுங்குறவன் தானே நீ. அவங்களும் மானத்துக்கு பயந்து உன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நடு தெருவுல நிக்கணும். நீ மட்டும் சொகுசா இப்படி பங்களால வாழணும்.